கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம், அதோட முதல் பகுதி. கலாத்தியர் 6:14 நான் வாசிக்கிறேன். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. இந்த காரியத்தை இந்த விஷயத்தை அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் இந்த கலாத்தியாவில் இருக்கிற அந்த சபை ஜனங்களுக்காக எழுதுகிறார். அந்த கலாத்திய நிருபம் அவங்களுக்காக எழுதப்பட்டது. அதாவது அவர் எழுதினதுக்கு பல காரணங்கள் எல்லாம் இருந்தாலும் முதலாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம கலாத்தியரில் முதலாவது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 6வது வசனத்தில், கலாத்தியர் 1:6, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறு ஒரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பவுல் சொல்கிறாரு, அந்த கலாத்திய சபையில் இருக்கிற ஜனங்கள் அதாவது பிரைஸ் லார்ட். அதாவது அந்த நாட்களில் அந்த கலாத்திய சபையில் ஒரு விதமான கள்ள உபதேசம்னா என்ன, இயேசுவுக்கு விரோதமான, இயேசுவுக்கு எதிரான ஒரு உபதேசம் அந்த நாட்களில் அந்த சபை ஜனங்களுக்குள்ளே வந்திருக்கு. அதாவது மற்றவர்கள் கள்ள போதகர்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இந்த மாதிரி அங்கே உள்ள ஜனங்களுக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிலுவை மரணம் நமக்கு முக்கியம் கிடையாது. இயேசு கிறிஸ்து வந்தார், அந்த மாதிரி நமக்காக எல்லாம் ஓகே. ஆனால் நமக்கு முக்கியமானது மோசையினால் அருளப்பட்ட அந்த பழைய காரியங்கள், பழைய சடங்குகள் படி தான் நம்ம வாழணும், இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மக்களும் அந்த சபை மக்களும் அந்த பக்கம் சரி அது ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க அதை ஏற்றுக்கொள்கிற ஒரு சூழ்நிலை. அதை நினச்சி தான் பவுல் வருத்தப்பட்டு அந்த மாதிரி எழுதுறாரு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. கிறிஸ்துவர்களாக இருக்கிற நமக்கு இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவை மரணம் ரொம்பவே முக்கியமானது. அதுதான் நம்மளோட வாழ்க்கையிலேயே ரொம்ப, அதாவது எதை நினச்சி நம்ம பெருமைப்படணுமோ அதுதான் இந்த முதல் காரியம். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்த அந்த காரியத்தை குறித்து தான் நம்ம மேன்மை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புத்தி சொல்வதற்கு மாதிரி அவர்களை திருத்துவதற்காக எழுதுகிறார். இந்த மாதிரி எதிரான, அதாவது சிலுவை மரணத்துக்கு விரோதமான, இயேசுவோட சிலுவைக்கு விரோதமாக பேசுகிற சுவிசேஷம் எதுவாக இருந்தாலும் அதை சொல்கிறவங்கெல்லாம் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற அளவுக்கு அவர் இந்த காரியத்தில் இந்த அடுத்த அந்த 1வது அதிகாரம் அடுத்தடுத்த வசனங்களில் அவர் சொல்கிறார். அப்போ நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம பவுலை போல அவர் எப்படி பாருங்கள், அந்த நிருபம் முடிய போகிற அந்த தருவாயில் அவர் என்ன சொல்கிறார், இப்படி இருக்குது, விஷயம் இருக்குது, இயேசுவோட சிலுவை மரணம், அவர் நமக்காக பண்ண காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அழகாக தெளிவாக அந்த நிருபத்தில் சொல்லிவிட்டு கடைசியாக சொல்கிறாரு, நானும் இங்கே இப்படி இருக்குது சூழ்நிலை, ஆனால் நான் எப்படி இருக்கேன், என்னோட கருத்து என்ன, என்னோட விஷயம் என்ன அப்படின்னா, நான் சிலுவை, அந்த சிலுவையோட மேன்மையை குறித்து தான் நான் மேன்மை பாராட்டுவேன் ஒழிய நான் வேறு ஒன்றையும் இந்த உலகத்தில் நான் பெருசாவோ பெருமையாவோ வேறு பேசுகிறதுக்கெலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி முடிக்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் ஜனங்கள் நம்ம பார்த்துருக்கோம், நிறையா பேரை நிறைய விஷயம் குறித்து பெருமைப்படுவாங்க. சங்கீதத்தில் கூட நம்ம பார்க்கலாம். 22வது அதிகாரத்தில் சிலர் தங்களோட ரதங்களை குறித்து, குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. பலனை குறித்து அடுத்தடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஆஸ்தி கர்த்தரால் வந்ததாக தான் இருக்கும். எல்லாற்றையும் கர்த்தர் தானே நமக்கு தராரு. ஆனால் அதை அவங்க உணராதவங்களாம் என்ன செய்கிறாங்க, தங்களோட பலன், ஆஸ்தி, இன்னும் ஐஸ்வர்யம், அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல சங்கீதம் 94வது அதிகாரம் 3-7 வசனங்கள் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அவங்க செய்கிற துன்மார்க்கமான காரியங்களை குறித்து கூட மேன்மை பாராட்டுறாங்களாம். நாங்கள் இப்படியெல்லாம் செஞ்சோம், விதவைகளோட வீடுகளை அபகரிச்சுக்கிட்டோம், நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் அதெல்லாம் பண்ணோம். ஆனால் கர்த்தர் அதை என்ன பண்ணியிருக்காரு, பார்க்காம கவனிக்காமல் தான் இருக்கிறாரு, எங்களை ஒன்றும் கேட்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தங்கள் செய்கிற துன்மார்க்கமான காரியங்களை குறித்து கூட இந்த உலகத்தில் ஜனங்கள் மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதே இது நம்ம யாக்கோபு 4வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்த்தோன்னா, வீம்பான காரியம், வீம்பு பண்ணுற காரியத்தை குறித்து கூட
என்ன பண்ணுறாங்க கிறிஸ்தவர்கள், அது யாக்கோபு அவர் எழுதுறாரு, நீங்கள் இப்படி இருக்கீங்க, வீம்பான காரியத்தை குறித்து கூட அதில் மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கீங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது, நாளைக்கு என்ன நடப்பது என்று சொல்லி நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி யாக்கோபு வந்து அங்கே அவங்க ஜனங்களுக்காக எழுதுறார். ஸோ நம்ம என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவையை குறித்து, சிலுவை அப்படின்னு சொன்னால் அந்த கிராஸ் கிடையாது, இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த சிலுவையில் பலியானார், அந்த ஒரு விஷயத்தை குறித்து தான் நம்ம பெருமை பாராட்ட வேண்டும். ஏன்னா நமக்கு வந்து தேவன் வந்து இந்த நாட்களில் நான் நிறையா வந்து நமக்கும் ஞானத்தை கொடுத்துருக்குறாரு, திறமைகளை கொடுத்துருக்குறாரு. நிறையா கிறிஸ்தவர்களுமே சில காரியங்கள் அப்படி தான் செய்கிறாங்க. பொருளாதார வசதி நல்லா இருக்கலாம், இன்னும் நிறையா என்னென்ன காரியங்களாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்களும் அந்த நாட்களில் இருந்த கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் பண்ணுறது போல் இன்னும் இதெல்லாம் வந்து பெருமையாக நினச்சிட்டு பேசிட்டு மனசில் நினச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. பவுல் எப்படி சொல்கிறாரோ அதே போல் நம்மளும் இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவையை, அந்த சிலுவை பலியை குறித்து தான் நம்ம என்ன செய்யணும், மேன்மை பாராட்டணும். ஏன்னா அது வந்து அதாவது நம்ம சொல்லணும், ஏன்னா நம்ம வந்து எப்படி இருந்தோம், பாவிகளாக இருக்கையில் தேவன் நமக்காக என்ன செஞ்சார், மரிச்சார். அப்போ நம்ம இதாக சொல்லலாம், கெத்தாக சொல்லலாம், கடவுள் எனக்காக, இவ்வளோ பெரிய ஆண்டவர், உலகத்தை படைத்த ஆண்டவர் எனக்காக, என்ன காப்பாற்றுவதற்காக, என்ன பிதாவிடத்தில் சேர்ப்பதற்காக வந்து இந்த உலகத்தில் அவரோட உயிரையே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும்போது அது அவ்வளோ ஒரு பெருமைப்பட வேண்டிய, அது அவ்வளோ ஒரு மேன்மையான விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து சிலுவை குறித்து நம்ம பார்க்குறோம். சிலுவை மரணத்தில் தேவன் வந்து நமக்காக பெரிய காரியங்களை செய்தான்னு பார்க்குறோம். அதில் ஒரு 3 காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். என்ன, சிலுவை மரணத்தின் மூலமாக தேவன், அதாவது இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முதலாவது அதற்கு ஆதாரமாக யோவானில் 3வது அதிகாரம் 16வது வசனம் எடுத்தவங்க வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். முதலாவது இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தின் மூலம் தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறது. அதாவது யோவான் தான் வந்து அங்கே இயேசு கிறிஸ்துவோட இருந்த சீஷர்களில் அன்பாக இருந்த சீஷன் அவருக்கு பேர் இருக்கும். அந்த யோவான் தான் தேவனுடைய அன்பு குறித்து தான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்கிறாரு. இன்னொன்று என்ன அப்படின்னா, அதே யோவான் 1 யோவான் அந்த நிருபங்கள் எழுதினார்ல, நிருபங்கள்லையுமே அதே ஒரு காரியம் வரும். 1 யோவான் 4வது அதிகாரம் 9வது வசனமும் 10வது வசனமும் நம்ம வாசிக்கலாம். ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாகி இருக்கிறது. ஆமென். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. தேவனுடைய அன்பு, அவரோட ஒரே பேரான குமாரனை எதுக்காக அனுப்புனாரா, நமக்காக, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இந்த உலகத்தில் அனுப்புனார். அதனால என்ன, நமக்கு நம்மளுடைய நம்ம மேலே தேவனுடைய அன்பு வந்து வெளிப்படுகிறது. யோவானில் இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லுவார், 15வது அதிகாரம் 13வது வசனம் நம்ம பார்த்தோன்னு சொன்னால், ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்குற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லைன்னு சொல்லி வசனம் இருக்குது. பார்த்தீங்களா, அதாவது தேவன் வந்து சிலுவை மரணத்தின் மூலமாக அவரோட அன்பை காட்டினார். அன்பு மட்டும் இல்லை, இருக்கிறதுலையே உச்சபட்சம்னு சொல்லுவாங்களே, உச்சக்கட்ட அன்பை காமிச்சார். ஏதோ சும்மா வாப்பான்னு சொல்லி இவங்க சேர்த்துக்கிட்டாரோ ஏதோ ஒன்று, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதுக்கு மேலே அன்புன்னு ஒன்று இல்லவே இல்லை. ஜீவனை கொடுக்கறத பார்க்கலாம் ஒரு அன்பு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த அன்பை தான் வந்து தேவன் வந்து சிலுவையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தினார். ஏன்னா வந்து நம்ம இப்போவும் இந்த உலகத்தில் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்காங்க. நம்ம என்னென்ன பண்ணுவோம், ஏதாவது பண உதவி செய்வோம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது அவங்க கஷ்டமாக இருக்காங்கன்னா ஆறுதலாக 4 வார்த்தை பேசுவோம், நான் இருக்கேன்னு சொல்லுவோம். இன்னும் வேறு சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு கொடுக்கலாம், தங்க இடம் இல்லைன்னா அதெல்லாம் நம்ம செய்வோம், அதெல்லாம் செய்யக்கூடும். ஆனால் ஜீவனை நம்ம கொடுப்போமா, உண்மையிலே வந்து ஜீவனை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால்
அது வந்து எப்படி ரொம்ப அவங்கள நேசிச்சானா அப்படி யாரும் தராங்களான்னு தெரில. கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவை போல் நம்ம நேசிக்கிறதுக்கும் தன்னுடைய ஜீவனை கொடுக்கறதுக்கும் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஏன்னா தாய் தகப்பன் கூட மறக்கலாம், ஆனால் நான் வந்து உங்களை மறக்கிறதில்ல, உங்களை விடுறதில்லைன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, தேவன் சொல்கிறார். ஸோ அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக தேவன் நம்ம மேலே ஒரு உச்சகட்ட அன்பை வந்து வெளிப்படுத்தினார். இப்போ நாமளும் கூட தேவன் மேலே உண்மையான அன்போடு நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னால் நம்மளும் என்ன செய்வோம், தேவனுக்காக மரிக்க ஆயத்தமாக இருப்போம். நம்ம சிலுவையில், அதாவது இயேசு கிறிஸ்து மரித்த காலங்களுக்கு அப்புறம் வந்து மரித்து உயிர்த்தெழுந்து போனதுக்கப்புறம் எவ்வளவோ அவருடைய சீஷர்களே நிறையா பேர் இரத்த சாட்சியாக மரித்தாங்க. அதுக்கப்புறம் மிஷினரிகளாக இருக்கட்டும், இந்த நாள் வரைக்கும் எவ்வளவோ கோடி பேர் வந்து இரத்த சாட்சியாக மரிச்சிருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணாங்க, இயேசுவின் மேலே அவங்களுக்கு இருந்த அந்த உச்சகட்ட அன்பை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. எனக்கு அவங்களுக்கு வந்து நிறைய டிமாண்ட் வச்சுருப்பாங்க. நீ வந்து இயேசுவை விட்டுட்டு போயிரு, இல்லை இயேசுவை குறித்து நீ யாருக்கும் சொல்லாத, இல்லை அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்க என்ன செய்யலை, வந்து அதெல்லாம் எடுத்துக்கலை, கேட்கல. இல்லை நான் எனக்கு இயேசு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க இயேசுவின் மேலே வைத்திருந்த அந்த அதிகமான அன்பினால தான் அவங்க வந்து இரத்த சாட்சிகளாக இந்த உலகத்தில் வந்து மரித்தாங்க. தேவனுடைய அவங்களோட அந்த தேவன் மேலே அவங்க வச்சிருந்த அந்த அன்பை பற்றுதலை அவங்க வந்து வெளிப்படுத்தினாங்க. இப்பொழுதும் கூட நம்மளும் வந்து தேவனுக்காக அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ளவர்களாக, அப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத விசுவாசம், நம்பிக்கை, அவர் மேலே பற்றுதல் உள்ளவர்களாக இந்த கடைசி காலத்தில் நாமளும் இருக்கணும் அப்படின்றது தேவனுடைய ஒரு ஆவல், ஒரு ஆசைன்னு கூட சொல்லலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, தேவன் வந்து நம்ம பிழைத்திருக்கணும். மெயினாக விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பாவம் செஞ்சோம், அப்படியே நம்மளை விட்டுருந்தா நமக்கு என்ன ஆயிருக்கும், ஆக்கின தீர்ப்பு வந்து கண்டிப்பாக நமக்கு இருக்கும். ஆனால் தேவன் வந்து அதை விரும்பலை. எப்படி ஆதாம் ஏவாள் பாவம் செய்தப்ப வந்து அவங்கள அனுப்பும் பொழுது அப்போவே வந்து தேவன் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டார், உங்களை இப்படியே நான் விட மாட்டேன்ப்பா, ஆனால் இப்போ என்னால் உங்களை சேர்த்துக்க முடியல, ஆனால் அவங்கள என்ன செய்ய மாட்டேன், இப்படியே விட்டுறவே மாட்டேன். நான் அடிக்கடி யோசிச்சு பார்ப்பேன், ஏன் ஏஸ்பா அந்த 2 பேரையும் அனுப்பிட்டு வேற ஒரு நல்ல ஒரு உலகம் செஞ்சு அவர் பேச்சை கேட்குற மனுஷங்களை உருவாக்கியிருக்கலாம் இல்லையா? ஆனாலும் வந்து எவ்வளோ பெரிய தேவன் அந்த 2 பேரை வந்து அவ்வளோ நேசிச்சிருக்கார். உண்மையிலே அந்த அவருடைய நேசம், அவரோட அன்பை வந்து சொல்கிறதுக்குன்னு வார்த்தைகளே உண்மையிலே இந்த உலகத்தில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனாலும் பாருங்களேன், இப்போயே நான் உங்களை விட்டுற மாட்டேன், நிச்சயம் வந்து உங்களுக்காக ஒரு பெரிதான திட்டம் வச்சுருக்கேன், குறிப்பிட்ட காலத்தில், அந்த குறித்த காலத்தில் வந்து உங்களை நான் மறுபடியும் என்னோடய குமாரனுடைய இரத்த சிந்துதலின் மூலமாக நான் உங்களை சேர்த்து கொள்வேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் அனுப்புகிறார். சும்மா கூட அவங்களுக்கு அந்த டைம் அவங்களுக்கு அது புரிஞ்சதான்னு தெரியல. ஆனால் வந்து தேவன் வந்து அந்த திட்டத்தை, பெரிதான திட்டத்தை அன்றைக்கே வந்து அவர் அதை குறித்து அதை பற்றி வந்து ஆணித்தரமாக சொல்லிட்டார். இதுக்கப்புறம் அதில் நான் மாற்றம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி அப்போவே என்ன பண்ணார், தேவன் முடிவு எடுத்துட்டார். அதற்கு காரணம் என்னென்னா, தேவன் நம்ம மேலே வைத்திருந்த அன்பு தான். இப்போ நம்ம ரோமரில் கூட ஒரு வசனம் நம்ம பார்க்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 6, 7, 8 நம்ம வசனங்கள் வாசித்தோன்னா, அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். பார்த்தீங்களா, பாவிகளாக இருக்கையில் இயேசு வந்து நமக்காக என்ன செய்தார், ஜீவனை கொடுத்தார். ஸோ இயேசு நம்மளை நேசிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபே என்ன அப்படின்னா, அவருடைய சிலுவை மரணம் தான். அதாவது இந்த நாளில் கூட நம்மளும் வந்து இயேசு கிறிஸ்துவோட அன்பை விட்டு சில நேரம் நம்ம தூரமாக போயிடுறோம். அந்த இளையகுமாரன் போனார் பார்த்தீங்களா, சில காரியம். அதே போல் நம்மளும் என்ன பண்ணிடுறோம், ஏதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு கஷ்டம், ஒரு சோர்வின் நிமித்தம் வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், முன்ன மாதிரி ஜெபிக்காமல், முன்ன மாதிரி வேதம் வாசிக்காமல், கர்த்தருக்கென்று நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணாமல், ஆலயத்துக்கு வர்றது, இந்த மாதிரி கூட்டங்கள், அந்த மாதிரி நம்ம வந்து பின்வாங்கி இருந்தோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு தேவன் வந்து நம்மளை உணர்த்துகிறார், நான் வந்து உன்னை வந்து இன்னமும் நேசிக்கிறேன். எப்படி அந்த இளையகுமாரன் போயிட்டு அவர் என்ன பண்ணி நிறைய அந்த சிற்றின்பங்கள் எல்லாம் அவர் இருந்து அப்புறம் தகப்பனை மறந்தே போயிருந்திருப்பார். ஆனால் அவர் அந்த வீட்டை விட்டு போனதுலேருந்தே தகப்பன் வந்து நினச்சிட்டே இருந்திருப்பார், எப்போ வருவான்னு சொல்லி நினச்சிட்டே இருந்திருப்பார். அவர் மறந்து போயிருக்கலாம், அவர் வந்து என்ன செய்யலாம், அவரோட அந்த செல்வங்கள்லாம் தீருகிற வரைக்கும் அவர் ஜாலியாக எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ
அப்படி இருந்தார். கடைசியில் அவருக்கு ஒரு தேவை ஒரு பற்றாக்குறை, அவருக்கு ரொம்ப ஒரு பிரச்சனைங்கும் போது தான் அவர் வந்து யோசித்தாரே ஒழிய, ஆனால் தேவன் வந்து அந்த தகப்பனாக இருக்கிற அந்த உவமையில் சொல்லப்பட்ட அந்த தகப்பனாக இருக்கிற தேவன் வந்து நம்ம தள்ளி போயிருந்தாலும் அவரோட மனம் மாறாமல், அவரோட அன்பு மாறாமல், என்னைக்காவது ஒரு நாள் நீ வருவேன்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த உவமையில் சொல்கிறது படி பாருங்கள், அந்த மகன் தூரத்தில் வரும்போது என்ன பண்ணிட்டாரு, இங்கேருந்து ஓடி போய் அவர் கட்டி பிடிச்சு கொண்டார் அப்படின்னு சொல்லி. அவர் அந்த மகன் வந்து அப்போ அவன் வந்து தவற உணர்ந்துட்டான். ஆனால் அவனோட பாவம் கழுவப்படாமல் ஒரு அழுக்கு ட்ரெஸ்ஸு அப்படி தான் வந்திருப்பான். ஆனால் வந்து அந்த தகப்பன் அதெல்லாம் என்ன செய்யலை, யோசிக்கவே இல்லை. வந்துட்டான், எனக்கு அது போதும், உணர்வடைஞ்சிட்டான், எனக்கு அது போதும்னு சொல்லி எப்படி போனாரோ அதே போல் இன்றைக்கும் தேவன் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறார். நம்ம சில நேரம் கிறிஸ்துவால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், சபைக்கு வரோம், இருந்தாலும் கூட தேவனுக்கும் நமக்கும் ஏதாவது கொஞ்சம் தூரங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தேவனுடைய அன்பை இந்த நாளில் நம்ம சிந்திச்சு பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் தேவன் பார்த்து கொள்வார். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தேவன் அதை இது பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம அவருக்குள்ளே வந்து நம்ம அவர்கிட்ட கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நம்ம சேர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஒரு காரியம். இன்னொரு காரியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ சிலுவை மரணத்தில் தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. இன்னொரு காரியம் வந்து எபேசியர் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 2வது அதிகாரம் 4-5 வசனங்கள் நம்ம பார்த்தோன்னா, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். பார்த்தீங்களா? அதாவது கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் 2வதாக வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் என்னன்னா, தேவ இரக்கம். நம்ம மேலே தேவன் எப்படி இருந்தாரா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம்ல. எவ்வளோ சூப்பர் ஒரு பேர் பார்த்தீங்களா? அவரை மாதிரி இரக்கத்தில் ஒரு பணக்காரி யாருமே கிடையாது. அப்படி தான் அர்த்தம். என்ன உண்மையில எவ்வளோ இறக்கம், எவ்வளோ நம்ம மேலே அவர் இறக்கமாக இருக்கிறாருன்னா உண்மையில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படி ஒரு தேவன் தான் நமக்கு இருக்கிறார். இப்போ இந்த உலகத்தில் ஒரு குற்றவாளியை பாருங்களேன், குற்றவாளி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை பார்க்குற மற்றவங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்கும்? இப்போ நாமளே என்ன பார்ப்போம் அவரை. இப்போ டிவியில் நியூஸில் எப்படி ஒருத்தரை கொலை பண்ணிட்டாருன்னு சொல்கிற போது நம்ம அவரை பார்க்க முடிச்சு, என்ன இப்படி இருக்கான், எல்லாம் ஒரு மனுஷனா? அவரை வந்து நம்ம எவ்வளோ ஒரு மரியாதை குறைவாக பேசுவோம். அவரை பார்த்தாலே நமக்கு வந்து ஒரு கோபம் வரும், ஒரு இது வரும். அவருக்கு யாராவது இறக்கம் காட்டுவாங்களா? அச்சோ, அவனோட தரப்பு வாதத்தையும் கேட்போம். என்ன இருக்கும், என்ன நியாயமான விஷயம் இருந்தாலும் ஒருத்தவங்களை கொலை பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக தவறான விஷயந்தான் இந்த உலகத்தை பொறுத்தளவு. ஆனால் வந்து தேவன் வந்து அப்படி இல்லவே இல்லை. நம்மளை எப்படி பார்க்குறாரு, இரக்கத்தோடு பார்க்குறாரு. அவ்வளோ பாவம் நம்ம செய்திருக்கிறோம். அதாவது இப்போ நாமளே பாவிகள் தான், சரியா? இப்போ நாமளே பாவம் செய்கிற ஒருத்தரை பார்த்து என்ன நினைக்கிறோம், இப்படி இருக்கான் அப்படி இருக்கான். ஆனால் தேவன் வந்து பாவமே இல்லாதவர். அவரை வந்து பாவத்தோட இருள் அவரை வந்து தொடக்கூட முடியாது. அப்படிப்பட்ட தேவன் நம்மளை வந்து இரக்கத்தோடு பார்க்குறாரு, நம்மளோட பாவங்களை மன்னிக்க ரெடியாக இருக்கிறாருங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் தானே. இப்போ எபேசியரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த 1வது வசனத்தில், அந்த நான் வாசித்தோம்ல 2வது அதிகாரம் 1வது வசனத்தில், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நம்ம எப்படி இருந்தோமா, மரித்தவர்களாக இருந்தோம். பார்த்தீங்களா? அவ்வளோ இப்போ நம்ம மேலே அவ்வளோ காரியங்கள் நம்மளோட மனசாட்சிக்கே தெரியும். நம்மளுடைய காரியங்கள் என்னென்ன, எதெல்லாம் தேவன் நம்மளை மன்னிச்சிருக்கிறாரு, எப்படியெல்லாம் நம்மளை வந்து இந்த உலகத்தில் அவருக்காக சாட்சியாக இப்போ நிற்க வச்சுருக்காருன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா நமக்கு தெரியும். இப்போ பாவங்களை மன்னிக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தேவனுடைய இரக்கம் நம்ம மேலே செலுத்தினாரு. என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளோட பாவங்களை மன்னிக்கிறது தான். அப்படின்னா என்ன, இப்போ வந்து ஒரு நீதிபதி இருக்கார், அவர்கிட்ட ஒரு குற்றவாளியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், அப்போ நீதிபதி என்ன சொல்லுவார், நீ என்னப்பா தப்பு பண்ண, உனக்கு இந்த என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி எழுதி தானே அனுப்புவாங்க. ஆனால் நம்மளோட இயேசு கிறிஸ்து அவர் நீதிபதியாக இருந்து என்ன பண்ணார், நீ ஃப்ரீயாக போ, உன்னோட எல்லா பாவம் நீ இது வரைக்கும் செஞ்சது எல்லாமே ஓகே, அது எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணுறேன், என் பேரில் நான் எடுத்துக்கிறேன். உனக்கு நீ ஃபைன் கட்டணுமா, அந்த ஃபைன் நான் கட்டுறேன். பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணுமா, நான் பண்ணுறேன். இல்லை உனக்கு வந்து அந்த தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்களா, எதுவாக இருந்தாலும் அதை வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீ இனிமேல் பாவம் செய்யாத, நீ ஃப்ரீயாக இரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் தேவன் வந்து இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்தில் நமக்காக செய்தார்.
ஸோ பாவங்கள் வந்து நமக்கு இப்போ நம்மளுடைய பாவங்கள் வந்து நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்குது. எல்லாரும் விசுவாசிக்கிறீங்க தானே? அதற்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறுறது தான். எப்படி ஒரு ஒரு பாவியான ஸ்திரீ வந்து இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் வந்து அவரோட பாதத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கொண்டு வந்த அந்த நறுமண தைலத்தை போட்டு அவரோட அவங்களோட கண்ணீர்னால அந்த பாதங்களை கழுவி முத்தம் செய்கிறாங்கல்ல. அப்போ வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார், மற்றவங்க நிறைய காரியங்கள் பேசுவாங்க, முறுமுறுக்கிறாங்க, என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு இப்படி செய்கிறாரு, இதெல்லாம் அவருக்கு தெரியாதா, அவர் ஒரு பெரிய பெரிய தீர்க்கதரிசி தானே, தன்னை தொடுற ஸ்திரீயை பற்றி தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவங்க அதிகமாக அன்பு கூறுவாங்க. அப்போ நம்ம இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோன்னா அதுக்கு பின்னாடி இருந்த காரியம் என்னன்னா, நம்மளோட பாவத்தை தேவன் வந்து மன்னிச்சிட்டார். அதனால தான் அந்த அளவுகளை பொறுத்து தான் நம்ம தேவன் மேலே அன்பு கூறுகிற காரியங்கள் வந்து வேறுபடுகிறது. இது இன்னொரு காரியம் நம்ம யோவானில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், 8வது அதிகாரத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறதுக்காக ஒரு விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வந்து கொஞ்சம் பேர் கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஆண்டவரே, நீங்கள் வந்து சொல்கிறீங்கல்ல இவங்க வந்து கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்டாங்க, இவங்கள வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம், இப்போ இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மோசே சொல்லியிருக்கிறாரு விபச்சாரம் பண்ணால் அவங்கள வந்து கல்லெறியணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியும், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவனை முதலாவது கல்லெறியட்டும் அப்படின்றார். அப்போ உடனே அவங்க எல்லாரும் தன்னோட மனசாட்சியில் அவங்க வந்து ஆமாம் அவங்களுக்கு வந்து அந்த குத்துண்டவர்களாக என்ன பண்ணுறாங்கன்னா கற்களை போட்டுட்டு போகிறாங்க. அதை நம்ம வாசித்து பார்த்தோன்னா பெரியோர் முதல் சிறியோர்னு இருக்கும். சின்ன பிள்ளைங்களும் வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், வந்திருக்காங்க அங்கே. அப்போ எப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்க வந்து இப்போ விபச்சாரம் பண்ணுறது அந்த ஸ்ரீ செஞ்சது தப்பு தான், ஆனால் அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை சோதிக்கணுன்றது தான் அவங்களோட மெயின் விஷயம். அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ நிறையா பேர் பண்ணியிருப்பாங்கள்ல விபச்சாரம், இந்த ஸ்திரீ மட்டும் பண்ணியிருப்பாங்களா? கிடையவே கிடையாது. அங்கே இருக்கிறவங்களே யாருக்கு எந்த பெரிய பேக்ரவுண்ட் இல்லையோ அப்படிப்பட்ட ஸ்திரீயாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள கேட்குறதுக்கு யாரும் இல்லை, அவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லைன்னொடனே அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. இன்னொன்று, அவங்களோட விபச்சாரம் பண்ண அந்த ஆளையும் என்ன செய்யலை, கூட்டிகிட்டு வரல. அப்போ அந்த மக்கள் வந்து அந்த ஸ்திரீ மேலே ஒரு இரக்கமே காட்டலை. எவ்வளோ பேர் குரூப்பாக இருந்தாலும் இவங்கள மட்டும் என்ன செய்கிறாங்க, பிடிச்சிட்டு வந்தாங்க. அவங்க உண்மை உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கணும், ஆனால் அவங்க அப்படி செய்யலை, கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் யாருமே இரக்கம் காட்டாத அந்த ஸ்திரீக்கு அந்த 11வது வசனத்தில் யோவான் 8:11 இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானும் உன்னைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வார்த்தை பார்த்தீங்களா, இனி பாவம் செய்யாத. அப்போ அந்த இடத்துல வந்து அவர் இரக்கம் காட்டி ப்ளஸ் அவங்களோட பாவத்தை என்ன செய்கிறாரு, மன்னிக்கிறார். அதை என்ன ஒரு அடிப்படையில் சொல்லியிருப்பார், நீ போம்மா, உனக்காகவும் தான் நான் சிலுவையில் மறிக்க போகிறேன், நீ போய் இனிமேல் வந்து என்ன செய்யாத, பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி தன்னோட இரக்கத்தையும் காண்பித்து அதன் மூலமாக அந்த ஸ்திரீக்கு ஒரு பாவ மன்னிப்பையும் வந்து அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு. அப்போ யாருக்கு அதிகமாக மன்னிக்கிறாரோ அவங்க அதிகமாக அன்பு கூறுவாங்க. இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவை மரணம் இரண்டாவதாக நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய இரக்கத்தை, அதாவது பாவ மன்னிப்பை வந்து கொடுத்துருக்கு. இன்றைக்கும் கூட நம்ம வந்து என்ன செய்யலாம், இயேசுவால் ரட்சிக்கப்பட்டு எல்லாம் இருந்தாலும் கூட சில பாவங்கள் வந்து நம்ம வந்து ஒரு குற்ற உணர்வோடு நம்ம இருக்கலாம். ஐயோ நான் இது செய்கிறேனே, இன்னும் என்னால் விட முடியலையே, நான் வந்து இது வந்து பாவம்னு எனக்கு தெரியுது, ஆனால் வந்து இதை என்னால் மேற்கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம தேவனிடத்தில் ஜெபிக்கும்போது தேவன் அதிலையும் நமக்கு என்ன செய்கிறாரு, இரக்கம் காமிச்சு நம்மளோட பாவத்தை மன்னிக்க அவர் வந்து ஆயத்தமாக இருக்கிறாரு. இப்போ பாவ மன்னிப்பு நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன, பாவத்தை அறிக்கை பண்ணும். வெரி குட், தேங்க்யூக்கா. அதாவது நீதிமொழிகளில் சொன்னது போல் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான்னு சொல்லி இருக்கு. இப்போ நம்ம காயினை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஒரு கொலை பண்ணிடுறாரு தன்னோட தம்பியவை. அப்போ தேவன் வந்து கேட்குறாரு, என்ன நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு என்ன அப்படியா இதுவான்னு அவர் அவ்வளோ ஒரு பதில் அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறாரு. அப்போ என்ன அப்படின்னா, அவர் தன்னோட பாவத்தை மறைக்கிறாரு, அதை அவர் பெருசாகவே நினச்சிக்கல. அப்போ என்ன ஆச்சு, அவரோட நிலமை கடைசியில் அந்த நிலமை என்ன ஆச்சுன்னா, காயின் வந்து அழிஞ்சு திரிகிற ஒரு மனுஷனாக இருந்தார். அப்புறம் வந்து தான் தேவன்கிட்ட சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் எப்படி சொன்னீங்கன்னா என்னை பார்க்குற யாரும் கொன்றுவாங்களே அப்படின்ட்டு அவர் மறுபடியும் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறது போல், மன்னிப்பு கேட்ட மாதிரி தெரில,
எனக்கு கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க, என்னை யாராவது கொண்டுட்டா என்ன பண்ணுறதுனோடனே சரி ஓகே ஓகே அப்படின்னு அப்பையும் தேவன் அவருக்கு ஒரு இறக்கம் காமிச்சு ஒரு அடையாளத்தை போட்டு அவர் வந்து அனுப்பி விடுறாரு. தாவீது அப்படிதான். உரியா அந்த பத்சேபால் விஷயத்தில் வந்து ஒரு தவறு செய்கிறாரு. ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக அவருக்கு வந்து நீ இப்படி பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது என்ன பண்ணிடுறாரு, உடனே தேவனே உங்கள் கிருபையை மட்டும் என்னை விட்டு விளக்கிறாதீங்க அப்படின்னு அந்த இடத்துல வந்து அவர் என்ன செய்கிறார், அறிக்கை செய்கிறார். அதனால தேவனிடத்தில் அவர் இரக்கம் பெற்றுக்கொள்கிறார். அப்போ நம்மளும் வந்து என்ன செய்யணும், பாவம் பண்ணுறோம் இல்லை சொல்ல முடியாது, மாம்சத்தில் இருக்கிறோம், உலகத்தில் இருக்கிறோம். ஆனால் அதை வந்து நம்ம அட்வான்டேஜாக எடுத்துக்கக்கூடாது. அது மெயின் இது நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கணும். ஒருவேளை தெரியாமல் கூட சில நேரம் நம்ம பாவம் செய்கிறோம். மெயின் விஷயம் கிறிஸ்தவர்களோட வாழ்க்கையில் அதுதான் நடக்கும். இது பாவம்னு சொல்லி தெரியாமல் இப்போ ஏதோ ஒரு ஒருத்தவங்களால் நம்ம பாதிக்கப்படுறோன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு நம்ம அவங்கள வந்து டென்ஷனாகி கொஞ்ச நாள் பொறுமையாக பார்ப்போம். கொஞ்ச நாள் டென்ஷனாகி பேசிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னென்ன வார்த்தைகள் பேசுகிறோம் அது தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்குமா அதுன்னு நமக்கு தெரியாது. தெரியாமல் பதறி போய் சொல்லிடுவோம். சொல்லி முடித்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன பேசணும்னு கூட நமக்கு ஞாபகமும் இருக்காது. அந்த மாதிரி தவறுகள் இருந்தாலும் கூட தேவன் வந்து நமக்கு என்ன செய்வார், அதை மன்னிக்கிறதுக்கு இதாக இருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், தேவனிடத்தில் அறிக்கை செய்யணும். ஆண்டவரே எனக்கு ஞாபகம் கூட இல்லை, இன்றைக்கி நான் ஏதாவது உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் செய்திருக்கேனா, யாரையாவது திட்டேனா, இல்லை ஏதாவது ஒரு காரியம் பண்ணிட்டேனா, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எனக்கு அதை ஞாபகப்படுத்துங்கன்னும் போது நமக்கு தேவன் வந்து நினைப்பூட்டுவார். நம்ம அறிக்கை செய்து அதை விட்டோன்னா தேவனிடத்தில் நம்ம இரக்கமும் அதற்கான மன்னிப்பையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இப்போ பவுல் வந்து சொல்கிறார் பாருங்களேன், பாவியிலும் பிரதான பாவி நான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் செஞ்சதை அறிக்கை பண்ணுறாரு பாருங்களேன். 1 தீமோத்தேயுல 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்கிறாரு, முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினால் தேவ இரக்கம் பெற்றேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவன் பார்த்தீங்களா, அவரே சொல்லிக்கிறார், பாவத்தில் ஃபஸ்ட்டு இடம் கொடுக்கணும்னா எனக்கு தான் அப்படிங்கிறாரு பவுல். அந்தளவு இருந்தேன், ஆனால் எனக்கே வந்து என்ன பண்ணார், தேவன் இரக்கம் காட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ அப்படி இரக்கம் காண்பிச்சதுனால தேவன் வந்து பவுலை கொண்டு நிறைய ஊழியங்களில் வந்து பவுலை வந்து அவர் பயன்படுத்தினார். புதிய ஏற்பாடில் நிறைய நிருபங்கள் கூட பவுல் எழுதினது தான். ஸோ வந்து தேவனிடத்தில் நம்ம இரக்கம் பெற்றுக்கொண்டோம், தேவனிடத்தில் நம்ம மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில் வந்து அதாவது தேவனுக்கும் நமக்கும் ஒரு கேப் வந்து விழாமல் நம்ம பார்த்து கொள்ளலாம். இப்போ பூமியில் நம்ம பார்க்கலாம், நிறைய மக்கள் இருக்காங்க. ஒருத்தவங்க என்ன செய்வாங்கன்னா, பாவம் செஞ்சுட்டு அதை வந்து மறைச்சிருவாங்க. நம்ம இப்போ கேட்டது போல் காயினை போல் என்ன பண்ணிடுவாங்க, மறைச்சிருவாங்க. இன்னொருத்தவங்க என்ன செய்வாங்கன்னா, பாவத்துக்கு நியாயம் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து அவரெல்லாம் சொல்லியிருக்காரு, அவரே சொல்லியிருக்காருலான்னு யாராவது சொன்னது, யாராவது நடந்துக்கிட்ட விதத்தெல்லாம் மேற்கோள் காமிச்சு இது நியாயம்தான் அப்படின்வாங்க. ஆனால் இன்னொரு கூட்டம் மக்கள் நம்மளை போல் மறைக்கவும் மாட்டாங்க, நியாயப்படுத்தவும் மாட்டாங்க, அறிக்கை செய்து தேவனிடத்தில் ஒப்புரவாங்க. ஸோ நம்ம அப்படி தான் இருக்கிறோம். ஆனாலும் கூட இன்னும் ஒரு சில காரியங்கள் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்ம தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டோன்னு சொன்னால் தேவனுடைய இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இன்னொரு காரியம் நம்ம பார்க்கலாம், தேவனுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டது தேவனுடைய கிருபை. நம்ம இப்போ எபேசியர் அதே அதிகாரம் 2வது அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், 8-9வது வசனம். எபேசியர் 2வது அதிகாரம். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானது அல்ல. இது வந்து கிரியையினால உண்டானது. எதனால உண்டானது? நம்ம பெற்றிருக்கிற ரட்சிப்பு கிருபையினால உண்டானது. கிருபைனா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கிருபைனா என்ன? தகுதியே இல்லாதவங்களுக்கு கொடுக்கப்படுகிற, காட்டப்படுகிற தயவு, இரக்கம், ஆதரவு நிறைய சொல்லலாம். அப்போ தேவன் வந்து நம்மளை வந்து அப்படி தான் என்ன செஞ்சுருக்கிறார், அந்த கிருபையினால தான். ஏன்னா நமக்கு தெரியும், நம்மளை விட நல்லவங்க, நம்மளை விட எல்லா விதத்துலேயும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறவங்களாம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களாம் கூட நான்லாம் நிறையா பார்த்துருக்கேன், நிறைய நல்ல குணங்கள் உடையவங்களாம் இருப்பாங்க. இப்போ கூட அந்த குணம்லாம் நம்மக்கிட்ட இருக்கா நான் யோசித்து கூட பார்ப்பேன். நம்மளை விட ரொம்ப பக்தியாக இருக்கிறவங்க கூட தேவன் இன்னும் அவங்கள வந்து ரட்சிக்காமல் தான் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் இருக்கும். ஆனால் அப்போ நான் யோசிப்பேன், நம்ம என்ன அப்படின்னு.
அப்போ தேவன் வந்து நம்மளை தெரிந்து கொண்டது காரணம் என்ன? நம்ம செஞ்ச புண்ணியமோ நல்ல காரியமோ நம்ம நல்லவங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அவரோட கிருபை, பரிபூர்ண அந்த கிருபை தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு இந்த நாளில் இந்த நிமிஷம் வரைக்கும் அவருக்குள்ளே நிலைக்க பண்ணதும் அவரோட கிருபை தான். நிறையா பேர் பின்வாங்கி போயிட்டாங்க இல்லையா? ஆனாலும் கர்த்தர் நமக்கும் நிறைய பாடுகள் கஷ்டங்கள் வந்தாலும் கூட நம்மளை நிலைக்க பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அதுவும் அவருடைய பெரிதான கிருபை தான். இப்போ லூக்காவில் கூட இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொல்லுவார். ஒரு ராஜா வந்து கல்யாணத்துக்கு நிறைய பேரை அழைச்சிருப்பார். கடைசியில் அந்த விருந்தெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ராஜா வந்து கூப்பிட்டு விடுவார். லூக்கா 14வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா, அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அழைக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு காரணம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து நான் வந்து ஒரு மாடு வாங்கினேன், அதை போய் பார்க்கணும், வயல் வாங்கினேன், கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி அவங்க அந்த விருந்தை வந்து அசட்டை பண்ணிட்டு வரல அப்படின்றவாங்க. உடனே அந்த வேலைக்காரங்க வந்து ராஜாட்ட சொன்னேன், ராஜாக்கு என்ன ஆகிடும்? பயங்கர கோவம் ஆகிடும். நீ போயிட்டு ரோட்டில் யாரெல்லாம் நிற்கிறாங்க, வழி அந்த சந்துகளில் யாரெல்லாம் நிற்கிற எல்லாரையும் நீ கூட்டிகிட்டு வா. என்னோட வந்து அந்த உணவு சாலை வந்து ஃபுல்லாக ஆட்களால் நிரம்பி இருக்கணும், நீ எல்லாரையும் கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ அவங்க எல்லோரும் போயிடுவாங்க. ஆனால் முதல்ல வந்து அந்த அழைக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா, முறையாக அழைக்கப்பட்டவங்களாம் என்ன ஆயிட்டாங்க? அந்த விருந்துக்கு தகுதி இல்லாதவங்களாம் போயிட்டாங்க. அவங்களுக்கு தகுதி இருந்துச்சு, ஆனால் அவங்க அசட்டை நிமித்தம் அதுக்கு பாத்திரவான்களாம் எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் அந்த தெருவில் எல்லாம் இருந்தவங்கலாம் வந்து முதல்லையே அழைக்கப்படாதவங்க, அவங்களுக்கு வந்து என்ன இல்லை, தகுதி இல்லைன்னு தானே அர்த்தம். அதனால தானே அவங்கள கூப்பிடலை. ஆனால் வந்து ராஜா பாருங்க, கடைசியில் அந்த நிலைமை அப்படியே மாறி அவர்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த அந்த அந்த சாலையை நீங்கள் நிரப்புங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உணவு கொடுங்கன்னு சொல்லி அந்த நாட்கள் எல்லாம் கல்யாணத்துக்கு வர்றவங்களுக்கு அந்த கல்யாண வஸ்திரம்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த வஸ்திரத்தெல்லாம் போட்டு விட்டு அவங்கள என்ன பண்ணிடுறாங்க? அந்த விருந்தில் வந்து அவங்கள பங்கடையும்படி செய்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம வந்து ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததுனால அவங்க வழியாக வந்த நம்ம எல்லாரும் கூட தேவனுடைய மகிமையை அற்றவர்களாக நம்ம போயிட்டோம். அதாவது என்ன பாவம், அவங்க கீழ்ப்படியாமல் பாவம் செய்ததுனால அவங்கள வந்து ஏதேன் தோட்டத்திலேருந்து தேவன் அனுப்பி விடுகிற சூழ்நிலை, அவரோட பிரசன்னம், அவரோட அந்த முன்னாடி அவங்களால நிற்க அவங்க வந்து தகுதியை இழந்துட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாரு? அவங்கள அந்த தோட்டத்தை விட்டே அனுப்பி விட்டதுனால அதே வழியில் வந்தவங்க தானே நம்ம. ஸோ நம்மளும் வந்து அந்த பாவத்தில் பிறந்து நம்மளும் வந்து பாவிகளாக இருக்கிறபடினால அவங்க தேவனுக்கு முன்பாக நிற்கிற அந்த தகுதியை நம்ம என்ன பண்ணிட்டோம்? இழந்துட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவை மரணம் என்ன பண்ணது? நம்ம மேலே இருந்த அந்த பாவம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அவர் மேலே ஏற்றுக்கொண்டு அவரோட பரிசுத்தம், அவருடைய நீதியை நமக்கு தந்ததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம்? பிதாவுக்கு முன்பாக நிற்கிறவர்களாக பிதாவோடு உறவாடுகிற அந்த ஒரு நிலைமையை தேவன் வந்து நமக்கு கொடுத்தாரு. ஸோ இயேசு கிறிஸ்துவோட சிலுவை மரணம் தான் வந்து நம்மளை வந்து தேவனுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து தான் நமக்கும் தேவனுக்கும் பாலம். எப்படி நம்ம அந்த ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால அப்படியே போனவங்கள எவ்வளவோ வருஷம் கழித்து தேவனுடைய அந்த குறித்த காலத்தில் இயேசுவை பிறக்க வச்சு அவரோட சிலுவை மரணத்தின் மூலமாக நம்மளையெல்லாம் மறுபடியும் பிதா வந்து சேர்த்து கொண்டார். அப்போ இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவை மரணத்தின் மூலமாக மூன்றாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து தேவனுடைய கிருபை நம்ம பெற்றுக்கொண்டோம். இப்போ பாவியாக ஒரு மனுஷன் இருக்காங்க, எப்போவுமே வந்து அவங்க இப்போ பாவியாக இருக்கிறாங்க, அவங்கள வந்து அப்படியே வந்து கொண்டு போய் நிறுத்த முடியாது, அது வந்து தகுதியாக இருக்காது. அப்போ வந்து பாவத்தை வந்து அவங்களோட பாவத்துக்கு ஒரு நிவர்த்தி வந்து கண்டிப்பாக செய்தாகணும். அதுதான் இயேசு கிறிஸ்து செய்தார் நமக்காக. நம்மளுடைய எல்லா நம்ம வந்து ஆக்கினை தீர்ப்புக்கு நேராக இருந்தோம், நித்திய ஆக்கினையில் நம்ம வந்து போய் பங்கடைகிறதுக்கு இருந்தோம். ஆனால் வந்து இயேசு கிறிஸ்துவும் சரி பிதாவும் சரி அந்த திட்டத்தை வந்து நமக்காக அவர் வைக்கவே இல்லை. அது வந்து நமக்கு நம்மளோட காரியங்கள்னால அதை நேர்ந்தாலும் கூட அதை விடாமல் தேவன் எப்படியாகிலும் சேர்த்துக்கொள்ளணும்னு சொல்லி தான் இந்த கிருபையின் மூலமாக நம்மை வந்து இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் மறுபடியும் சேர்த்து கொண்டார். இப்போ அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? தேவ சமூகத்தில் வந்து தைரியமாக நிற்கிறோம், நிறையா நிற்கிறோம். ஏன்னா நான் நீதிமான், நான் ரட்சிக்கப்பட்டவன், இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தால் நான் கழுவப்பட்டவன் சொல்லி நம்ம இங்கே வந்து என்ன செய்கிறோம்? தைரியமாக வந்து நிற்கிறோம். எபிரேயரில் 4வது அதிகாரம் 16 வசனத்தில் கூட இருக்குது, அதலால் நாம் இரக்கத்தை பெறவும்
ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கு. கிருபாசனம்னா என்ன? தேவனுடைய அந்த சிங்காசனம். அப்போ கிருபையினால தான் நம்ம என்ன பண்ணோம், அவருடைய அந்த கிருபாசனத்தை நம்ம தைரியமாக போக முடியுமா? உண்மையிலே எவ்வளோ பெரிய விஷயம். அவ்வளோ பரிசுத்த தெய்வம். நம்மளுடைய பாவத்தில் நம்ம இருந்தோன்னா கண்டிப்பாக போகவே முடியாது. ஸோ நம்ம பாவத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுனால நம்மளை வந்து பிதாவின் இடத்துல அவர் வந்து சேர்த்து கொண்டார். சரி, இப்படி நமக்கு தேவன் கிருபையை கொடுத்துட்டார். அவரோட அன்பை காமிச்சிட்டாரு, அவருடைய இரக்கத்தை கொடுத்து, அதாவது பாவ மன்னிப்பை கொடுத்தாரு. கிருபை நிமித்தமாக நம்மளை தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதிப்படுத்திட்டார். இப்போ இந்த தகுதி இப்போ நமக்கு கிருபை கிடச்சிருச்சு. ஆனால் அதை நம்ம எந்த சூழ்நிலையிலையும் இழந்து போகக்கூடாது. ஆனால் இழந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாதுன்னு இப்போ பவுல் அவர் எழுதின அதே கலாத்தியரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 5வது அதிகாரம் 4வது வசனம். கலாத்தியரில் 5வது அதிகாரம் 4வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா, நியாய பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் எப்படி இருந்தாங்களா? கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள். அப்போ கிருபை நின்று விழுந்தீர்கள்னு அவர் அவங்கள சொல்லியிருக்காருன்னா, அப்போ அவங்க என்ன செஞ்சுருக்காங்க? இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்டவங்க தான், எல்லாம் சாட்சியாக இருந்தவங்க தான். ஆனால் கிருபை நின்று விழுந்தீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத வச்சு நம்ம பார்க்கலாம். அப்போ கிருபையிலிருந்து விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு நம்ம வசனம் கூட பார்த்தோன்னு சொன்னால் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1வது வசனம். 2 கொரிந்தியர் 6:1 பார்த்தோன்னா, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்குன்னு இருக்கும். விருதானா என்னது? வீணாக்கிறாதீங்க. தேவன் உங்களுக்காக கொடுத்த கிருபை என்ன பண்ணிடாதீங்க, வீணடிச்சிடாதீங்க, போக்கடிக்கக்கூடாது அப்படிலாம் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ கிருபையை நம்ம என்ன ஆக்கிடக்கூடாது? வீணாக்கிடக்கூடாது. தேவன் நமக்காக இயேசு கிறிஸ்துவை அனுப்பி அவர் பெரிதான திட்டத்தை வச்சு நம்மளை என்ன செஞ்சிட்டாரு? ஒரு தடவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாமே பண்ணி மீட்டு கொண்டார். ஆனால் நம்ம கிருபை நின்று விழுந்தோம் அப்படின்னு சொன்னால் அவரோட அந்த சிலுவை மரணம்லாம் என்ன ஆகிடும்? வீணாக போயிடும்ல. அதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் விடவே கூடாது. என்ன உண்மையிலே யாருமே செய்யாத அப்படி அவர் மட்டும் வரலைன்னு சொன்னால் நம்மளோட நிலைமை என்ன இருக்கும்? யோசிச்சு கூட பார்க்க முடியல. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தால் நம்ம யாராவது கேட்டோமா? ஆண்டவர் நாங்கள் இப்படி வந்துட்டோம், உங்களை விட்டுட்டு எப்படியாவது எங்களை சேர்த்துக்கோங்க ஆண்டவரே நம்ம ஏதாவது கேட்டோமா? கண்டிப்பாக கேட்கவே இல்லை. அவர் நீதி செய்யணும் அப்படின்றதுனால அவங்கள அனுப்பி விட்டார். பட் திரும்ப மீட்டு கொள்கிற திட்டத்தையும் நாம் யாரும் கேட்கல. ஆதாமியவாள் கேட்டாங்களா? அவங்களுக்கு அது புரிஞ்சுதான்னு கூட தெரியல. ஏதோ அங்கே நம்ம பாட்டுக்கு இருந்தோம், சாப்பிட்டுட்டு இருந்தோம், நல்லா ஜாலியாக இருந்தோம், இப்போ அனுப்பிட்டாங்களே, அந்த ஒரு வருத்தம் தான் இருந்திருக்குமே ஒழிய அடுத்தடுத்து அவங்க யோசிச்சுருந்துருக்கலாம். ஒருவேளை ஐயோ நம்ம முன்னாடி நல்லா இருந்தோம், தேவனோடு இருந்தோமே, அது கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த தேவனோடு இருக்கிற அந்த சந்தோஷம் அதெல்லாம் அவங்களுக்கு அடுத்து பாவம் செய்ததுக்கப்புறம் அவங்க மனசு வெறுமையாக போயிருக்கும். அவங்களுக்கு என்னன்னு தெரியலையே, நான் நல்லாவே இல்லையே, எனக்கு எதோமா இருக்கே, எனக்கு கவலையாக இருக்கே, எனக்கு அப்படி எரிச்சலாக இருக்கே, கோபமாக இருக்கே அப்படின்ட்டு அவங்க கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க. அப்போ நம்ம யாரும் கேட்காமையே தேவன் நம்மளை மீட்டு கொண்டார். ஸோ நம்ம கேட்காம கொடுத்ததுனால நம்ம அதை என்ன பண்ணிடக்கூடாது? அசால்ட்டாக ஒரு நாளும் நினச்சிடவே கூடாது. அப்படி அசால்ட்டாக நினச்சிட்டோன்னா நஷ்டம் யாருக்கு தான்? நமக்கு தான். ஸோ நம்ம தேவனுடைய கிருபையை இங்கே சொன்னது போல் வீணாக்கிடக்கூடாது. அந்த கிருபையில் நின்று விழுந்துடக்கூடாது. கிருபை நின்று விழுகிறதுனா என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டுட்டோம், மனம் திரும்பிட்டோம், இயேசுவுக்காக நம்ம அந்த ஜீவியம் பரிசுத்த ஜீவியம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது மறுபடியும் நம்ம மனம் திரும்புவதுக்கு முன்பாக நம்ம செய்திருப்போம் இல்லையா சில காரியங்கள், அதெல்லாம் நம்ம மறுபடியும் செய்கிறது தான் கிருபையில் என்று விழுந்து போகிறது. அப்படி ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது? இருந்துடவே கூடாது. நம்மளோட பேச்சாக இருக்கட்டும், செயலாக இருக்கட்டும், முன்பு நம்ம செய்த சில காரியங்கள் இன்னுமே நமக்குள்ளே இருக்கிறது அந்த பழைய காரியங்கள், அதோட தாக்கம், அது கொஞ்சம் அது மேலே ஒரு க்ரஷ் அது இருந்துட்டு திரும்ப நம்மளை கிருபையிலேருந்து விழ பண்ணுகிறது போல் இயேசு கிறிஸ்துவையும் நம்மையும் பிரிக்கிற மாதிரியான காரியங்கள் நம்மக்கிட்ட இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதை நம்ம என்ன பண்ணிடணும்?
உதறி தள்ளிடணும். அதுக்கு நம்ம இடம் கொடுத்தோன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த தேவன் பெரிய திட்டத்தை நமக்காக வைத்தார். இயேசு கிறிஸ்து அதை செய்து முடித்தார், வெற்றிகரமாக செய்து முடித்தார். அதை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு நாளும் வீணாக அது பண்ணிடக்கூடாது. அதனால் வந்து நமக்கு தான் வந்து நஷ்டம். யூதாஸ் பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவோடே கூட இருந்தார் இல்லையா? அவர் செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் பார்த்தார். இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் அவ்வளோ ஜனங்கள் இருந்தாங்க, அதில் 12 பேரை தான் செலக்ட் பண்ணார். யூதாஸ்கிட்டே ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தனால தான் அவரையும் செலக்ட் பண்ணியிருப்பார். 3 வருஷம் அவங்க கூட இருந்தார். ஆனாலும் பாருங்களேன், அவர் வந்து தன்னுடைய அந்த ஸ்தானத்தை வந்து அவர் இழந்து போயிட்டார். கிருபையை வந்து அவர் விட்டுட்டார். எவ்வளவோ காரியங்கள் பார்த்து கூட இருந்து எல்லாம் இருந்தாலும் ஒரு சின்ன காரியம், ஒருவேளை முதையே அவருக்கு அந்த பண ஆசை இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் இயேசுவினிடத்தில் வந்ததுக்கப்புறம், சீஷர் ஆனதுக்கப்புறம் அதை வந்து அவர் என்ன செஞ்சுருக்கணும், பண ஆசை அந்த பொருள் ஆசையெல்லாம் விட்டுருந்துருக்கணும். விட்டுருந்தால் கண்டிப்பாக வந்து சாத்தான் வந்து அந்த ஒரு கருவியாக வச்சு யூதாஸை மடக்கியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் வந்து யூதாஸ் என்ன பண்ணிட்டாரு, அந்த பண ஆசை அவருக்குள்ளே வந்து அப்பப்போ வந்துட்டே இருந்திருக்கு போல். அதனால தான் வந்து என்ன பண்ணிட்டாரு, வந்து அந்த இடத்துல விழுந்து போகிறார். பேதுரு கூட மறுதளிச்சாலும் திரும்ப வந்து சேர்ந்து கொண்டார். ஆனால் யூதாஸ் பாருங்களேன், அவரோட நிலைமை வந்து ரொம்ப, அந்த மனுஷன் பெறவாதிருந்தால் அவனுக்கு நலமாக இருக்கும். அந்த வசனம் வாசிக்கும் போது அவ்வளோ ஒரு மாதிரியாக இருக்கும், இன்னும் சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஏசப்பாவே ஒருத்தரை பார்த்து உனக்கு ஐயோன்ட்டார்னா நம்மளை என்ன அந்த மனுஷனோட நிலைமை யோசிங்க. எவ்வளோ நம்மளை மேலே இரக்கமாக இருந்து நம்மளை காப்பாற்றி கொண்டு வருகிற தேவன், அவ்வளோ இரக்கம் உள்ள தேவன், நம்ம மேலே அன்புள்ள தேவன். அவர் வந்து அந்த மனுஷன் பிறக்கலைன்னா கூட நல்லா இருந்திருக்கும்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் கஷ்டமாக தான் இருக்கும். ஐயோ பாவம், ஏன் யூதாஸ் பிறக்கணும்? ஆனால் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். இயேசு கிறிஸ்துவோடைய அந்த திட்டங்கள் நிறைவேறுவதற்கு அவர் வந்து பிறக்க வச்சுருக்காரு கடைசியில். ஆனால் அவரோட முடிவு வந்து நல்ல முடிவே இல்லை. பார்த்திங்களா, இயேசுவோடைய கூட இருந்தும் கூட அவரை விட்டு வலுவி போய் கடைசியில் பின்வாங்கி அவரோட ஒரு துக்கமான முடிவு அவருக்கு நேருகிறது. அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு நாளும் இருந்துடவே கூடாது. நமக்கு இப்போ கிருபையின் காலம், தேவன் வந்து ரொம்ப ரொம்ப கிருபையாக இருக்கிறாரு. நம்ம இப்பொழுதும் நம்மளிடத்துல நம்ம தனி ஜபங்களில் நம்ம கேட்டு, ஆண்டவரே ஏதாவது நான் கிருபையை விட்டு விலகி போகிற மாதிரி ஏதாவது காரியங்கள் என்னிடத்துல இருக்கிறதா, ஏதாவது ஒரு காரியத்தை வச்சு என்னை கருவியாக யூஸ் பண்ணி சாத்தான் வந்து ஏதாவது உங்கள்கிட்டருந்து என்னை பிரிக்கிறதுக்கோ, இல்லை மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்குற மாதிரி நான் எதையாவது செய்திடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம தேவனிடத்தில் கேட்டோன்னா நிச்சயம் தேவன் வந்து அதுக்கும் கிருபையாக நமக்கு இறங்கி நம்மளை வந்து காப்பாற்றுவார் அந்த காரியங்கள்லேருந்து. அப்போ நம்ம வந்து இன்னொரு காரியம் பார்த்தோன்னு சொன்னால், எபிரேயரில் வந்து 13:9 வசனம், 13வது அதிகாரம் 9வது வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, அந்நிய போதனைகள், பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு தெரியாதிருங்கள், கிருபையினால் போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் சிறப்படுகிறது நல்லது. ஆமென் ஆமென். பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலன் அடையவில்லையே. ஆமென். பார்த்தீங்களா, அப்போ அந்நிய போதனைகள் இப்போவும் நமக்கு நிறைய நம்ம பார்க்குறோம் காரியங்கள். நம்ம யூடியூப்பில் நம்ம எல்லாம் பார்த்தாலும் கூட, அதாவது நம்ம வந்து என்ன செய்திடக்கூடாது, அந்த போதனைகள்லாம் நம்ம விழுந்து விட்டுறக்கூடாது, சிக்கிக்கக்கூடாது. நமக்கு முன்னாடியே வந்து பவுல் நல்லா அழகாக சொல்லிட்டார், இதனால வந்து என்ன பண்ணிடாதீங்க, கிருபையை விட்டு விலகிடாதீங்க, இழந்து போயிடாதீங்க, இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். அப்போவே வந்து அவர் என்ன செய்திருக்கார். இப்போ நிறையா இந்த காரியங்கள் வந்து நிறையா நம்ம பார்க்குறோம் நடந்து கொண்டிருக்கிறது. நல்லா சொல்கிற மாதிரியே இருக்குது, ஆனால் கடைசியில் அவங்க முடியும் பொழுது எங்கேயோ போயிடுது. நமக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இருக்கும்போது, ஐயோ நோ, இவங்களை வந்து இனிமேல் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவன் வந்து நமக்கு உணர்த்துகிறார். ஸோ நம்ம நல்லது போலவே சொல்கிறாங்க, கரெக்டாக இருக்கும், பைபிளில் இருக்கிற மாதிரியே சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னு சொன்னால், நமக்கு இது சரியாக தப்பான்னு தெரில. ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கேட்கும்போது நமக்கு வந்து ஒரு சமாதானம் இல்லாமல், இல்லை இது வேணாம் அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே ஆவியானவர் உணர்த்தும் போது அது வந்து ஒரு மேட்சே ஆகாத மாதிரி இருக்கும். அப்போ வந்து தேவன் நம்மளை வந்து காப்பாற்றுகிறார். ஆனால் எல்லாராலையும் அப்படி இருக்கும்னு நம்ம சொல்லவும் முடியாது. ஸோ அந்நிய போதனைகளுக்கும் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வசனத்தை போலவே அவங்க சொல்கிறாங்க. இப்போ நிறைய நடந்து கொண்டு இருக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இதையும் உணர்த்துகிறார், அந்த போதனைகளில் விழுந்துடாதீங்க, கிருபையை விட்டு நீங்கள் விலகி போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ தேவன் வந்து நமக்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்தார். இயேசு கிறிஸ்து வெற்றிகரமாக செய்து முடித்தார். இந்த நாட்களில் சிலுவையை குறித்து நம்ம பார்க்குற
அதை தியானித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் சிலுவை மரணத்தின் மூலமாக தேவனுடைய குணாதிசயங்களா, தேவனுடைய கரத்திலிருந்து நமக்காக வந்த காரியங்கள் தான் இந்த தேவனுடைய அன்பு, தேவனுடைய இரக்கம், அந்த இரக்கத்தின் மூலமாக கிடைத்த பாவ மன்னிப்பு. மூன்றாவது பார்த்தோன்னு சொன்னால் கிருபை. இதெல்லாம் வந்து சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு வெளிப்பட்டது. ஸோ என்றைக்குமே வந்து இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்த, தன்னையே ஒப்பு கொடுத்த அந்த பலியை வந்து நம்ம என்ன செய்யணும்? மேன்மை பாராட்டணும். நமக்காக தேவன் நிறைய காரியங்களை கொடுத்திருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவோடைய சிலுவை மரணம், இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக இதை செய்தார்னு சொல்லி நம்ம பெருமை பாராட்ட வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் நமக்காக இந்த பணம், பெரிய புகழ், திறமைகள் எல்லாமே கொடுக்குறாரு. அதையெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்யணும்? சாட்சியாக தான் இருக்கணும். எனக்கு ஏசப்பா இதை செய்தார், எனக்கு தேவன் நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்காரு, பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, நல்ல ஞானத்தை கொடுத்துருக்குறாரு, எனக்கு இங்கே இந்த மாதிரி என்னோடய வேலைகளில் என்னோடய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறாரு, எனக்கு ப்ரமோஷன், எல்லாமே வந்து சாட்சியாக தான் இருக்கணுமே ஒழிய ஒரு நாளும் அது வந்து நிச்சயமாக நம்மளுடைய பெருமையாக மாறிடக்கூடாது. ஏன்னா பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாருன்னு சொல்லி வசனம் இருக்குது. சாத்தான் வந்து சாத்தானாக மாறினதுக்கு கூட காரணம் வந்து அந்த பெருமையான ஒரு விஷயம்தான். ஸோ என்றைக்குமே வந்து நம்ம பெருமைக்கு இடம் கொடுக்காதபடி, பெருமைன்னு ஒரு விஷயம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அது இயேசு கிறிஸ்துவை குறித்தது மட்டுமே இருக்கணுமே ஒழிய வேறு எந்த காரியத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. ஏன்னா வந்து இயேசு கிறிஸ்து தான் அவ்வளவுக்கும் பாத்திரர். எவ்வளோ துதிச்சாலும், எவ்வளோ அவரை வந்து புகழ்ந்தாலும் அதுக்கு அவர் தகுதியானவர், அவர் மட்டும்தான். நிறையா பேர் நானே சொல்ல கேட்டிருக்கேன், வந்து சொல்லுவாங்க, என்ன ரொம்ப டூ மச்சாக வந்து புகழ்கிறீங்க, டூ மச்சாக பேசுகிறீங்க. அவர் எவ்வளோ மச்சாக பேசினாலும் அவருக்கு அது தகுதி, அது நமக்கு தெரியும். எவ்வளோ சொல்லலாம், எவ்வளோ நன்றி சொல்லலாம், எவ்வளோ அவரை பாடலாம், எவ்வளோ வேணாலும் அவரை பற்றி பெருமையாக பேசலாம். ஸோ வந்து இயேசு கிறிஸ்துவுடைய இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்காக வெளிப்பட்ட இந்த குணாதிசயங்களை நம்ம அறிந்து கொள்வோம். இதன்படி நம்ம வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யாவரும் ஒரு நல்ல செய்தியை கேட்டோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சிலுவையின் மூலமாய் வெளிப்பட்ட அன்பை உணர்ந்து கொள்ளும்படியாய் செய்தார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த அன்புனால் நம்ம தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்று இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் ஆண்டவருடைய கிருபை நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆண்டவர் நம்ம மேலே அன்பு வைத்து எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரு பாடல், இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது என்று அந்த பாடலிலே ஒரு சில சரணங்களை நம்ம பாடி நாம் ஜெபித்து முடிக்கப் போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. Hallelujah. நம்மை பாவி என்று இயேசு தள்ளவே மாட்டார். ஆதாம் ஏவாளை ஆண்டவர் மீட்டு ரட்சிப்பதற்காக ஒரு மிருகத்தை அடித்து வஸ்திரத்தை உடுத்திவிட்டு அவர்களை அனுப்பி வைத்தார். அவர்களுக்காக மீட்பின் திட்டமாக ஒரு ஸ்திரீயின் வித்தை பிறக்கும்படியாய் ஆண்டவர் திட்டமிட்டார். அப்படியே இயேசு கிறிஸ்துவாக அந்த வார்த்தையாகிய கடவுள் இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். எல்லாமே தேவனுடைய அன்பு. அந்த அன்பை உணர்வோமா? தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும்
குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாது. எந்திரிச்சின்னு பாடுமா? உன் மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். என் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். எனக்காகவே அடிகள் பட்டார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். எனக்காகவே அடிகள் பட்டார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்து அன்பு. நமக்காக அவருடைய அன்பு வெளிப்பட்டது. அவர் உயிர் கொடுத்ததுனால அந்த அன்பு வெளிப்பட்டது. நம்ம மேல அவர் அன்பு வச்சதுனால நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னித்தார். நம்ம மேல அவர் இரக்கம் காட்டினார். நம்ம மேல கிருபையை அவர் வெளிப்படுத்தினார். அந்த கிருபையினால நமக்கு ரட்சிப்பு உண்டானது. அருமையான சத்தியத்தை, இந்த சத்தியம்தான் நமக்கு மேன்மை பாராட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இந்த இரக்கத்தை தான் நம்ம மேன்மை பாராட்டும்படியாக இருக்கிற இந்த உலகத்தில் வேற ஒன்றை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட வேண்டாம். அவர் நம்மை நேசித்தாரே, அவர் நம்முடைய பாவத்தை மன்னித்தாரே, அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தாரே, அவர் நம்மிடத்திலே இரக்கம் காட்டினாரே, அவர் நம்ம மேலே கிருபையாய் இருக்கிறாரே. இதுதான் நமக்கு பெருமைக்குரிய காரியமாய் இருக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இந்த சத்தியத்தின் மூலமாய் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஒருவேளை இன்னும் ஆண்டவரிடத்திலே நாம் பாவங்களை அறிக்கையிடாமல் இருந்தால் நம்ம பாவங்களை அறிக்கையிடுவோம். ஆண்டவர் நம்மை மன்னிப்பார். அவர் நம்ம மேலே அன்பாய் இருக்கிறதுனால தான் அந்த சத்தியத்தை நம்மிடத்தில் வெளிப்படுத்துகிறார். பாவம் செய்கிற நம்முடைய சுவாபத்தை ஆண்டவரிடத்திலே நம்ம கொடுப்போம். ஆண்டவர் அவைகளை கழுவி சுத்திகரிப்பார், இரக்கம் காட்டுவார், நமக்கு புது வாழ்வை தருவார். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வரும்போது நாம் புது சிருஷ்டியாய் மாறி விடுகிறோம். நமக்கு இரக்கம் காட்டுவார், நமக்கு கிருபை அளிப்பார், நமக்கு தயவு பாராட்டுவார். ஆக்கினை தீர்ப்புக்குட்படாதபடி நாம் கெட்டு போகாமல் ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். ஆண்டவரிடத்தில் பேசுவோம். இந்த செய்தியை கேட்ட நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி கொண்டு இருக்கிறார். இந்த உணர்த்துதலை பெற்ற நாம் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ நாம் செய்த பாவங்கள், அநீதிகள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், பிழைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிடுவோம். ஆண்டவர் நம்மை மன்னிக்க தயவு பெருத்தவராய் இருக்கிறார். நம்மை சேர்த்து கொள்ளுவார், நம்மை சேர்த்து கொள்ளுவார், நம்மை சேர்த்து கொள்ளுவார், நம்மை சேர்த்து கொள்ளுவார். ஜீசஸ், அல்லேலூயா. சர்வ வல்லமை பொருந்தின எங்கள் ஆண்டவரே, இந்த சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இந்த சிலுவையை குறித்து மேன்மை பாராட்ட ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. இந்த சிலுவை தியான கூட்டத்திலே நீர் இதை எங்களோடு பேசி எங்களை உயிர்ப்பித்ததற்காக நன்றி சுவாமி. உம்முடைய சிலுவையின் மூலமாக எங்களுக்கு கிடைத்த இரக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மன்னிப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு, ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஜனங்கள் மத்தியிலே யார் யார் உணர்த்தப்பட்டு மன்னிப்பு கேட்கிறார்களோ,
எல்லாரையும் மன்னிப்பீராக. நீர் இரக்கமாயிருப்பீராக. மன்னியும் இயேசுவே, மன்னியும் அப்பா, மன்னியும் அப்பா, இரக்கமாயிரும் ஆண்டவரே. எல்லாருக்கும் ஒரு புது வாழ்வு தாரும். உம்முடைய கிருபையை வெளிப்படுத்தும் அப்பா, உம்முடைய கிருபையை வெளிப்படுத்தும். இளையகுமாரனை சேர்த்து கொண்டது போல ஆண்டவரே அப்பா, அந்த கையும் மெய்யுமாய் பிடிபட்ட பெண்ணை நீர் மன்னித்தது போல ஒவ்வொருவரையும் மன்னித்து சேர்த்து கொள்ளுவீராக. இனி பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை தந்தரலும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும். இந்த சிலுவையை பற்றிய இந்த செய்தி நிமித்தம் இந்த நாள் இவர்கள் மேன்மை பாராட்டுகிற நாளாகி இருக்கட்டும். இவர்கள் ஆயுசு நாளிலே இந்த நாள் ஒரு மனம் திரும்புகிற நாளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, ஒரு புது வாழ்க்கையை பெற்றுக்கொண்ட நாளாக ஒவ்வொருவருக்கும் மாறட்டும் ஆண்டவரே. இந்த சிலுவையின் செய்தி ஒவ்வொருவருக்கும் விடுதலையை தரட்டும். அவர்களுக்கு குற்ற உணர்விலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அவர்கள் இருதயத்தை விடுதலையாக்கும். இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை உண்டாவதாக. குற்ற உணர்வு ஒவ்வொருவரை விட்டு நீங்குவதாக. பாவ மன்னிப்பு கிடைக்கிறது நிமித்தம் அவர்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வெறுமைகள் மாறி நிறைவு உண்டாகட்டும். ஒவ்வொருவரையும் நீர் சுகமாக்கும் ஆண்டவரே. சரீரத்தில் வியாதியோடு பலவீனத்தோடு வந்தவர்களாக இருந்தால் உடைய உயிர்ப்பிக்கும் வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளாகவும் வெளிப்படட்டும் அப்பா. ஜீவன் கடந்து செல்லட்டும், சுகம் உண்டாகட்டும், பலவீனங்கள் மாறட்டும் அப்பா. கர்த்தாவே, குடும்பத்தில் என்னென்ன தேவையோடு இருக்கிறார்களோ கர்த்தாவே, கிறிஸ்துவுக்குள்ள அவர்கள் வந்திருக்கிறபடியினாலே உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே இவர்கள் குறைவெல்லாம் நிறைவாவதாக. நீ ஏற்கனவே சிலுவையிலே செய்து முடித்து விட்டீர். அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. அந்த கிருபையை ஒவ்வொருவரும் சுதந்திரித்து கொள்ளட்டும். கிருபை அவர்களுக்கு உண்டாகி இருக்கிறது என்ற நம்பிக்கையிலே எல்லாவற்றையும் உடையவர்கள் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரட்டும் அப்பா. ஏழ்மை, வறுமை, தரித்திரம் எல்லாவற்றையும் ஜெயிக்க ஒவ்வொருவருக்கும் அந்த விசுவாசத்தை கொடுப்பீராக. உங்க நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. செய்து கொடுத்த அருமை சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீங்க பயன்படுத்துங்க. உம்முடைய இரக்கம் அவர்கள் மேலே இருக்கட்டும் கர்த்தாவே. அப்பா, இன்னும் வெளிப்பாடுகளை தந்து தேவாவியானவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் நிறைவான ஆசீர்வாதத்தோடு அனுப்பும். உடைய இரக்கத்துக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். வராமல் தடைப்பட்டவர்களை நினைவு கூறுகிறோம். கர்த்தர் அவர்களை உணர்த்தி அழைத்து வாரும். சபை கூடி வந்து ஆண்டவரே நாட்களை விசேஷத்தை படுத்தி கொள்ள ஒவ்வொருவருக்கும் அந்த வெளிப்பாட்டை தருவீராக. ஆண்டவரே, விழித்திருக்கக்கூடியவர்களாக உடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற புத்தியுள்ள கன்னிகைகளாக ஒவ்வொருவரை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், பாதுகாப்பு, பராமரிப்பு, வழி நடத்துதல் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடும் நம்முடைய வீட்டார் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.